நீங்க மகளிர் ஆணைய உறுப்பினராக இருக்கும்போது இப்ப சொன்ன அந்த மாநிலத்தினுடைய பிரச்சனைக்கு எடுத்துக்கிட்ட முன்னெடுப்புகள் இல்ல ஒவ்வொரு முறையும் என்சிடபிள்யூல எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் அதுக்கு எந்தெந்த கேசஸ்க்கு அந்த சூமோட்டோ எடுக்க முடியும் அந்த சூமோட்டோ எடுத்துட்டு அந்தந்த மாநிலத்துக்கு போய் அங்க விசாரணை பண்ணிட்டு உடுப்பி போயிருந்தேன். ஒரு கல்லூரியில ஒரு பிரச்சனை இருக்கும்போது உடுப்பிக்கு போயிருந்தேன். அதே மாதிரி வாரணாசிக்கு போனேன். ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிறது பிரச்சனைகள் எடுத்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுக்குறோம். ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு கொடுக்கும்போது அங்க எப்படி அதை செயல்படுறாங்க அதுதான் முக்கியம். என்சிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் நாங்க போலீஸ் கிடையாது. எங்களுக்கு கேசஸ் தான் கையில எடுத்துட்டு நாங்க விசாரணை பண்ணி தான் போலீஸ் கிட்ட கொடுப்போம். ஸோ என்னன்னா என்சிடபிள்யூ பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணீங்கன்னு கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி. ஆனா அது என்சிடபிள்யூட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன இருக்கு, மெயின் அதோட லாஸ் என்ன இருக்கு, எங்களுக்கு என்ன சட்டம்னு ஒன்னு இருக்கு, அது அடிப்படையில தான் எங்களால வேலை செய்ய முடியும். அது யாருமே படிக்காம புரிஞ்சிக்காம பல முறை இந்த கேள்வி வரும். எங்களால பண்ண முடிஞ்ச அளவுக்கு நாங்க பண்றோம். பேசிக்லி எங்களுக்கு இந்த மாதிரி பெரிய கேசஸ் விட ஒரு பெண்ணுக்கு சராசரி பெண்ணுக்கு ஃபேமிலியில ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்ல அவங்களுக்கு ஒரு வரதட்சணை கொடுமை இருக்கும், இல்ல மாமியார் கொடுமை இருக்கும், இல்ல கணவர் இன்னொன்னு மனைவி வச்சிருப்பாரு அந்த மாதிரி கொடுமைகள் இருக்கும், இல்ல சொத்துல சம பங்கு அவங்களுக்கு கொடுக்கப்படல அந்த பிரச்சனைகள் இருக்கும். அதுதான் மேக்சிமம் நாங்க பார்ப்போம். சரிங்களா? ஸோ அந்த பிரச்சனைகள் இருக்கும்போது நம்மளால என்ன பண்ண முடியும், அதில் எல்லாமே பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல நாங்கள் சொல்றது இல்லை. எங்களுக்கு ஒரு அமைப்பு இருக்கு, அந்த அமைப்புக்கு அடிப்படையில் நாங்கள் என்ன பண்ண முடியும் அது பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு அமைப்புல ஒரு பொசிஷன்ல இருக்கும்போது அரசியல் ரீதியாக எந்த வகையிலும் என்னால் ஈடுபட முடியாது. நீங்க பாத்தீங்கன்னா கடந்த 1.5 ஆண்டுகளாக எந்த அரசியல் வேலைக்கு நான் போகல. கமலாலயத்துக்கு போகல, ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுலையும் என்னால் கலந்துக்க முடியவில்லை. ஸோ நான் மனசார அரசியல் இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நான். அண்ட் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய நல்ல ஸ்கீம்ஸ் மையத்தில் இருக்கணும்னு அமைப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கட்சி ரீதியாக என்னால் நிறைய வேலை செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா அவருடைய மோடி அவர்களுடைய பெண்களுக்கான அந்த நாரி சக்தி சொல்லும்போது பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் என்னென்ன ஒரு விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும் அதுக்கு முன்னாடி கொண்டு போறதுக்காக நான் கட்சி ரீதியாக நான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குதான். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.